ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாவு சேர்க்காம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை, அதுவும் மசாலா கொழுக்கட்டை தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும். உள்ளக்க வந்துட்டு மசாலா, அதாவது காய்கறிகள் வச்சு தான் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான். மாவு இல்லாமல் வெறும் ரவையை வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் செய்யுங்க. நல்லா சாஃப்டான கொழுக்கட்டையாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து ஒரு புது முறையில் இந்த கொழுக்கட்டை வந்து பண்ண போகிறோம். இதை வாங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கப்பை தான் நான் வந்து இன்றைக்கி அளவு வச்சுருக்கேன். அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். 3 கப்பு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு எது கரெக்டான அளவு, அதாவது நீங்கள் கரெக்டாக ரவை வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நாம் இதில் வந்து தண்ணி வந்து லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு சூடாகட்டும். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை வந்து பிடிக்கும்போது நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்ச ரவையை வந்து அதில் வந்து போட்டுடலாங்க. இப்போ நான் 3 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நீங்கள் வந்து ரவை வந்து எடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து போதும். 2 கப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா வேகாது, அதாவது இந்த ரவை வந்து நல்லா வேகாது. அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வந்து 1.5 கப் எடுத்துகிட்டு நல்லா வந்து கிளறுங்க. அந்த ரவை வந்து நல்லா வந்து வேகட்டும். வெந்து எல்லாமே வந்து ஒன்றா வந்து சேரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து கிண்டணும். கிண்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க. ஏன்னா பபிள்ஸாக நம்மளுக்கு வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ நாம் ரவையை நல்லா வந்து கிண்டணுங்க. அது நல்லா சாஃப்டாக வந்து ஆற வரைக்கும் மாவு நல்லா சாஃப்டாக வரணும், நல்லா வேகணுங்க. இப்போ நான் இது வந்து ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி கட்டியாக வந்துருச்சுங்க. இப்போ நாம் இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆறணுன்னா மாவு எல்லாம் வந்து ஒன்றா வந்து சேரும். அதுக்காக தான். இப்போ அதே கடாயிலேயே நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு நான் கேப்சிகம் தான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் இது மட்டும் நல்லா வந்து வேகட்டும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கிறங்க. நீங்கள் வந்து என்ன காய் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா இந்த எல்லா காயுமே வந்து சேர்க்கலாம். முட்டைக்கோஸ், இந்த மாதிரி காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக வந்து இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம ரவையில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்குங்க. இப்போ நாம் கொஞ்சமாக வந்து கேரட் வந்து சேர்த்தாச்சு. இங்கே வந்து இந்த கேரட் வந்து இங்கே உள்ள கேரட் வந்து இப்படி தாங்க இருந்தது. இதே நம்ம ஊரில் வந்து கேரட் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும். இதுதான் இங்கே வந்து கிடச்சது. ஓகே, நம்ம இந்த கேரட்டையும் வந்து இதில் போட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக வந்து பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து சிறு சிறு துண்டுலாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நீங்கள் வேக வைக்காமல் எடுத்துட்டிங்க அப்படின்னா நறுச்சுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாம் நம்ம வந்து போட்டாச்சு. போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துடும். இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா உப்பு வந்து உடனே ஆட் பண்ணிடுங்க. சீக்கிரமே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து வெந்துடும். இப்போ நாம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறம் நான் வந்து பன்னீர் இந்த மாதிரி வந்து உதுத்து வந்து போட்டாச்சுங்க. நீங்கள் வந்து பன்னீரை வந்து உங்களுக்கு முழுசாக சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பன்னீரை வந்து முதல்லே வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி உதுத்து தாங்க வந்து போட்டிருக்கேன். உதுத்து போட்டோம் அப்படின்னா இந்த பன்னீர் வந்து இந்த குழந்தைங்க சாப்பிடும்போது தெரியாது. அதனால நல்லா உதுத்து போட்டோம் அப்படின்னா ஒரு தேங்காய் மாதிரி வந்து இருக்கும். அதனால தான் வந்து உதுத்து போட்டாச்சு. உதுத்து போட்டோம்னா கீழே வந்து ஆனால் பிடிக்குங்க. நம்ம பன்னீர் வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருள் இல்லையா, அதனால் கீழே வந்து என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஸ்பூனை வந்துட்டு கை விடாமல் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காரம் நிறையா வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வந்து போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சின்ன ஸ்பூன் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு நீங்கள் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும்
அதே போலவே மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், மொத்தமாகவே வந்து 1.5 டீஸ்பூன் தான் வந்து சேர்த்துருக்கேன். இதுவே வந்து போதுங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால கம்மியாகவே நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கைவிடாமல் மட்டும் கிளறுங்க. ஏன்னா விட்டீங்க அப்படின்னா இந்த பன்னீர் வந்து கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறது வந்து ரெடி ஆயிரும். இப்போ நாம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து இதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு ரவை வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு பிடிக்க வந்து வந்துடும். நான் வந்து எப்படின்னா கையில் வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதை வந்து கையில் சேர்த்து அப்படியே வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து தண்ணி வச்சு கூட வந்து தட்டிக்கலாம். இது மாவு நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு வந்து நல்லா போட்டு கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் தட்டினீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறமா உள்ளக்க வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம். யூஸ்வலாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு உள்ளக்க வந்து தேங்காயும் நம்ம வந்து வெல்லம் தான் வந்து வைப்போம். இந்த மாதிரி ஒரு முறை வந்து வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து சாப்பிட்லாங்க. நம்ம வந்து இது உள்ளக்க வந்து காரம் வைக்கிறனால எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இதை வந்து நம்ம வந்து பிடிச்சு வச்சுக்கிறோம்னா ரொம்ப சுலபமான ஒரு கொழுக்கட்டை தாங்க. நீங்களுமே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே வந்து உங்களுக்கு வந்து 2 வந்து எப்படி பிடிக்கிற இன்னொன்று வந்து எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு தட்டுன்னு லைட்டாக நீங்கள் வந்துட்டு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த கொழுக்கட்டை வந்து வந்துடும். இப்போ நாம் கொழுக்கட்டை எல்லாம் வந்து இதே மாதிரி மெத்தடில் வந்துட்டு எடுத்து வச்சு உள்ளக்க வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம். இதே உங்களுக்கு வந்து இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காயும் வெல்லம் கூட உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஸ்டஃபிங் வந்து பண்ணலாம். இப்போ இதில் வந்து முக்கியமாக என்னென்னு நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவிக்க போகிறது கிடையாது. உள்ளக்க வந்து நம்ம ஃப்ரையரில் வச்சுட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அது வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரையர் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இந்த சைடு அந்த சைடு திருப்பி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அதே டேஸ்ட்லேயே வந்து வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. இது மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இது மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். இது வந்து தேவையில்லை, ஆனால் வந்து கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. அதுவும் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரவையில் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பொருளுமே நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.